356 நிறைவேற்று. நோயாளிகளின் எண்ணிக்கைக்கேற்ப தமிழக மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகள் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கேற்ப வரையறுக்கப்பட்ட ஊழியர்களின் எண்ணிக்கையை செவிலியர்களின் எண்ணிக்கையை மருத்துவர்களின் எண்ணிக்கையை உயர்த்திடுக சர்க்காரே, உயர்த்திடுக சர்க்காரே. சம வேலைக்கு சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம். உயர் நீதிமன்ற தீர்ப்பினை உடனடியாக நிறைவேற்ற மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும். ஒன்றுபட்ட எங்கள் போராட்டம் இன்னும் தீவிரமாகும் சர்க்காரே. குண்டான் தடிகள் தாக்கிய போதும் குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும் அஞ்சா நெஞ்சுடன் போராடி இன்னொரு நீத்த தோழர்களே வீர வணக்கம், வீர வணக்கம், உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம். குண்டான் தடிகள் தாக்கிய போதும் குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும் அஞ்சுவதில்லை, கெஞ்சுவதில்லை, அழுவதில்லை, தொழுவதில்லை, மண்டியிட்டு கால் பிடித்து அடிமை சாசனம் கோருவதில்லை. நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். ஒன்றுபட்ட எங்கள் முன்னே அதிகாரங்கள் தூளாகும், ஆணவங்கள் தூளாகும். போராடும் எங்கள் செவிலியருக்கு, போராடும் எங்கள் ஊழியருக்கு, போராடும் எங்கள் விவசாயிக்கு, போராடும் எங்கள் மாணவருக்கு, போராடும் எங்கள் மங்கையருக்கு, போராடும் எங்கள் பெண்களுக்கு சாதி இல்லை, மதமில்லை, இன மொழி பேதமில்லை, கொள்கை உண்டு, கோஷம் உண்டு, கோரிக்கைகள் பல உண்டு. கோரிக்கைகளை ஏற்க மறுத்தால் கால முந்தன் கன்னத்தில் கடைசி தீர்ப்பை எழுதும் போது அவை சத்தில் நாங்கள் உழைப்போம். அங்கள் நாதம் கேட்டுக்கோ, எங்கள் நாதம் கேட்டுக்கோ, எங்கள் நாதம் கேட்டுக்கோ, சங்க நாதம் கேட்டுக்கோ, செவிலியர் நாதம் கேட்டுக்கோ. இன்குலாப் 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 சிந்தாபாத். இந்த போராட்டம் நாங்கள் 2015 நாங்கள் முறையான MRB எக்ஸாம் எழுதி உள்ளாடி நாங்கள் வந்திருக்கிறோம். கவர்மெண்ட்டில் செவிலியர்களுக்கான ஒரு வாய்ப்பு அது ஒரு வாய்ப்பாக தான் அமைந்திருக்கிறது. நாங்கள் பணிக்கு வரும்போது 7700 ரூபாய் ஒரு மாத சம்பளம் 7700 அதில் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் 2 வருஷத்துலேயே எங்களை ரெகுலர் பண்ணலாம், பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு தான் உள்ளாடி நாங்கள் வேலைக்கு வந்தோம். பட் டில் நவ் 8 இயர்ஸாக நாங்கள் இதிலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்களை பணி நிரந்தரம் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 13000 செவிலியர்கள் அந்த நேரம் வந்தோம் வேலைக்கு. இப்போது இந்த திமுக ஆட்சியில் ஒரு தேர்தல் வாக்குறுதி 356 கொடுத்தாங்க. அதில் எல்லா MRB செவிலியர்களையும் நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி 356 அவங்க இன்னுமே நிறைவேற்றலை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பணி நிரந்தரத்திற்கான வேக்கண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க ஆட்சிக்கு 4.5 வருஷம் ஆகுது. 4.5 வருடங்கள்லேயும் ஒரு பணி நிரந்தர வேக்கண்ட் கூட இந்த ஆட்சியில் எங்களுக்கு கிரியேட் பண்ணவே கிடையாது. அதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில் இருக்கும்போது முன்னாடி ஆட்சி மீன்ஸ் இந்த ஆட்சி வரதுக்கு முன்னாடி எவ்வளோ வேக்கண்ட் இருந்ததோ அதை தான் ஃபில் பண்ணாங்களே தவிர புதுசாக எந்த வேக்கண்டையுமே அவங்க கிரியேட் பண்ணலை. அதனால நாங்கள் ரொம்ப சஃபர் ஆகிருக்கோம். அது மாதிரி எங்கள் செவிலியர்கள் ஒரு இளமையான செவிலியர்கள் எல்லாருமே உள்ளாடி பணிக்கு வரும்போது 10 வருடங்களாக பணி செய்கிறோம். அதில் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் எந்த பெனிஃபிட் எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. நிரந்தர செவிலியர்களுக்கான எந்த ஒரு இதுவும் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி ஈக்குவல் வேஜஸ்க்கான ஒரு சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு நாங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் 2018. அதில் என்னென்னா அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. சம வேலை தான் செவிலியர்கள் பார்க்கிறார்கள் என்றார். அவர்களுக்கு அந்த ஊதியத்தை அதற்கான பணிக்குரிய ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த அரசாங்கம் அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. மறுபடியும் அது கண்டம்டாக நாங்கள் மறுபடியும் MRB செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பாக நாங்கள் கோர்ட்டில் அந்த கேஸை மறுபடியும் ஃபைல் பண்ணோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அங்கேயுமே ஜட்ஜ்மெண்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் ஒரு 3 months முன்னாடி பிஃபோர்
அதுலேயுமே செவிலியர்கள் சமமான ஊதியம் வேலை தான் பார்க்கிறார்கள். நிரந்தர செவிலியர்கள் என்ன வேலை பார்க்கிறார்களோ அதே பணியை தான் செய்கிறார்கள். அனைவருக்கும் அதே ஊதியத்தை தான் வழங்க வேண்டும் என்று தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதையும் இந்த தமிழக அரசானது எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். எங்களை, அதாவது செவிலியர்களுக்கான அத்துக்கூலி வாங்கக்கூடிய செவிலியர்களை எதிர்த்து இவர்கள் இவர்களுக்கு கொடுக்கறதற்கு எங்களுக்கு பணம் கிடையாது அப்படின்னு அவங்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு செய்திருக்காங்க. அதையும் கண்டிப்பாக இந்த அரசாங்கமானது செவிலியர்களுக்கு எதிராக இந்த பண்ணுகிற மேல்முறையீட்டை நிச்சயமாக கைவிட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த தேர்தல் வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை. எங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. அப்பாவி செவிலியர்கள் பாதிக்கப்படுகிறோம். இதற்கு கண்டிப்பாக அதே மாதிரி மகப்பேறு விடுப்பிற்கான ஒரு ஊதியத்தையும் கொடுக்க வேண்டும். இன்னும் அடுத்தபடியாக 14,000 18,000 அத்துக்கூலி அந்த சம்பளத்தையும் கூட சில செவிலியர்களுக்கு சில ஸ்கீமில் பேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அதையுமே பெண்டிங் வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த அப்பாவி செவிலியர்கள் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அரசாங்கத்தினால். கண்டிப்பாக முடியாது. சென்னையில் ஒரு வீட்டு வாடகை, சாதாரணமாக ஒரு வீடு வாடகையில் ஒரு பெட்ரூம் வீடு வாடகை கூட ஒரு 10,000 இருக்கிறது. அது கூட எங்களுக்கு கண்டிப்பாக இதனால் 3 நேரம் ஒழுங்காக சாப்பிட்டு எங்களால் அதை கண்டிப்பாக வாழவே முடியாது. அதே மாதிரி சரியான காலி பணியிடங்களை நிரப்பவில்லை. 100 பேஷண்ட் ஒரே ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் 100 பேஷண்ட் அட் த டைமில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு IPH நார்ம்ஸ் படி காலி பணியிடங்களை கண்டிப்பாக இந்த அரசாங்கமானது ஃபில் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் கண்டிப்பாக ஒரு பணியிடத்தில் கூட ஒரு பணி பாதுகாப்போடு நாங்கள் வாழ முடியும். டாக்டர்ஸுமே ஷார்ட்டேஜ் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி செவிலியர்களாகி நாங்களும் ரொம்ப ஷார்ட்டேஜாக தான் இருக்கிறோம். அட் த டைம் 3 வார்டு 4 வார்டு பார்க்குற மாதிரி இருக்குது. 4 வார்டுங்கிற போது ஒரு 100 பேஷண்ட்டை ஒரே ஒரு செவிலியர்கள் எப்படி கவனிக்க முடியும்? அது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதி 356 நிறைவேற்ற வேண்டும். உச்சநீதிமன்றத்தில், அதாவது டெல்லியில் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு எதிராக, அதாவது இந்த செவிலியர்களுக்கு நாங்கள் ஊதியம் கொடுக்க முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு போதிய பணம் இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் கரெக்டான பதிலடியும் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இலவசமாக நிறைய செய்கிறீர்கள். இந்த தமிழகத்தில் எல்லா விதத்திலும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஹையாக தான் இருக்குது. அதில் செவிலியர்களுடைய பணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் செவிலியர்களுக்கு போதுமான சம்பளம் கொடுக்கவில்லை. அடுத்த இது எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் இந்த தற்காலிகமாக நடப்பில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நிச்சயமாக அந்த எங்களுக்கு, அதாவது செவிலியர்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற அந்த இதை அவர்கள் கைவிட வேண்டும். பணி சுமை அதிகமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் அந்த 7,500 பேர் MRBலேருந்து எடுத்தாங்க. அதில் இன்னும் ஒரு 3,000 பேர்கிட்ட இன்னும் பணி அமர்த்தப்படாமல் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த ஊரை விட்டு வேறு ஊரில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கொடுக்குற சம்பளம் அந்த வீட்டு வாடகை, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கே முடிஞ்சு போயிடுது. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் நிறைய இடம் வேக்கண்ட் இருக்குது. பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜஸ்லாம் நிறைய வேக்கண்ட் இருக்குது. இருக்கிறவங்க தான் எல்லா வேலையும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்குது. நிறைய வேக்கண்ட், ஒரு 3 வார்டு சேர்த்து இது மாதிரிலாம் தான் இது தோழர் சொன்ன மாதிரி 3 வார்டு சேர்த்து ஒரு செவிலியர் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது ரொம்ப பணி சுமையாக தான் இருக்குது. அதனால் அந்த காலி இடத்த நிரப்புனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் தமிழக அரசுக்கு முக்கியமாக பணி நிரந்தரம் செய்ய செவிலியர்கள் மாவட்டந்தோறும் இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். 10 ஆண்டு காலமாக நாங்கள் தொகுப்பூதிய பணியிலே நாங்கள் இருப்பதால் நிரந்தர செவிலியர்களுக்கான எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இந்த அரசால் வழங்கப்படவில்லை. இந்த அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. வருகிற தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிரந்தர பணியை எங்களுக்கு வழங்கிடுமாறு இந்த போராட்டத்தினை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த போராட்டத்திற்கு ஏதும் விடை கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் மேலும் இந்த தொடர் போராட்டத்தை பங்கேற்போம் என உறுதியுடன் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். 2015 தொகுப்பூதிய செவிலியர்கள் MRB தொகுப்பூதிய செவிலியர்கள் முறையில் நாங்கள்
பணியமர்த்தப்பட்டு 2015ஆம் ஆண்டு. 2015ஆம் ஆண்டுலேருந்து இன்றைய தினம் வரைக்கும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, அவங்கவுங்க இடத்த விட்டு வேறு இடத்துல இருந்து 7,700 ரூபாய்க்கு நாங்கள் வந்து பணியமர்த்தப்பட்டோம். இப்போ விற்கிற விலைவாசி எல்லாத்துக்கும் இந்த ஊதியம் வந்து எங்களுக்கு பத்தாது. அதுக்காக நாங்கள் அப்பத்துலேருந்தே போராடிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் இந்த செவிலியர்களை வந்து இன்னும் பணி அமர்த்தலை, நிரந்தர பணியிடங்களை உருவாக்கலை, புதிய நிரந்தர பணியிடங்களை உருவாக்கலை. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் இன்னும் போராடுவோம். உருவாக்கீடு உருவாக்கீடு தேர்தல் கால வாக்குறுதி 356 நிறைவேற்று. தொகு ஊதியத்தில் பணி செய்கின்ற செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்புக்கான ஊதியத்தை வழங்கிடு சர்க்காரு. சம வேலைக்கு சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம். உயர் நீதிமன்ற தீர்ப்பினை உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறை செய்கின்ற மேல்முறை சிறந்த தமிழக அரசை கண்டிக்கின்றோம். தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக சம வேலைக்கு சம ஊதியம் உயர் நீதிமன்ற தீர்ப்பினை மேல்முறை செய்திருப்பது மேல்முறை சிறப்புரை மறுபரிசீலனை செய். தமிழக அரசு கண்டிக்கின்றோம். புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக அரசு கண்டிக்கின்றோம். புதிதாக தொடங்கப்பட்ட